நான் தான் உங்க ஷெஃப் நாச்சி. நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு சாலட் பார்க்க போறோம். பிகாஸ் நம்ம நிறையா லைக் டெசர்ட்ஸ் பார்த்துட்டோம், தென் கரீஸ் பார்த்துட்டோம், நிறையா ஸ்வீட்ஸ் பார்த்துட்டோம், பேக்கிங் பார்த்துட்டோம். பட் ஆனால் இன்னும் நம்ம சாலட் எதுவுமே பார்க்கல. ஸோ அதனால இன்னைக்கு மிக்ஸ் வெஜிடபிள் வித் ஸ்பைசி ஸ்வீட் அண்ட் சால்ட் ட்ரெஸ்ஸிங். ஸோ எல்லாமே கலந்துருக்க போகுது இந்த சாலட்ல. லைக் ஒரு 7-8 டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் வந்து கொஞ்சம் சவர்னஸ், கொஞ்சம் ஸ்வீட்னஸ், கொஞ்சம் ஸ்பைசினஸ். ஸோ எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வாங்க பார்க்கலாம். நம்ம குக்கிங்னு ஆக்சுவலாக இதுக்கு என்னென்னா எல்லாமே வெஜிடபிள்ஸை வெட்டி தான் வச்சுருக்கிறேன். பட் பன்னீர் இதுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பன்னீர் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் தவாவில் இதை டர்மரிக் பவுடர், சால்ட், பெப்பர் போட்டு ஃபைன் க்யூப்ஸாக இதை வெட்டிட்டு அதை சாத்தே பண்ணி வச்சுருக்கிறேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணலை. இது இப்படி பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக வெறுமனா பன்னீர் க்யூப்ஸாகவும் சேர்த்துக்கலாம், தப்பில்லை. இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும், அதுக்கு தான் அந்த பன்னீரை மட்டும் நான் குக் பண்ணி வச்சுருக்கிறேன். மிச்சம் எல்லாமே ரா தான். தென் பாயில்டு பீனட் எடுத்துருக்கேன். இதுவும் ஆப்ஷனல் தான். இதில் உள்ள வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதுவே தான் போடணும் அப்படின்னா அது கிடையவே கிடையாது. சாலட்டை பொறுத்த வரையும் எந்த வித ரூல்ஸும் இல்லை. உங்களோட இன்ட்ரெஸ்ட் படி நீங்கள் என்ன டைப் ஆஃப் வெஜிடபிள் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு பாயில்டு பீனட் எடுத்துருக்கிறேன். ஏன்னா இது க்ரன்ச்சியாக வாயில் கடிப்படும் போது சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ டைரெக்டாக நம்ம மிக்சிங் எப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு குக்கும்பர், பேபி குக்கும்பர்ஸ் நான் வாங்கியிருக்கிறேன். ஸோ அதை வந்து ஃபைனாக க்யூப்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய குக்கும்பர் எடுத்திருந்தீங்கன்னா நடுவில் அந்த சீட்ஸ் பெருசாக இருந்துச்சுன்னா அதை டீசீட் பண்ணிவிட்டு பீல் பண்ணிவிட்டு ஃபைனாக க்யூப்ஸாக வெட்டி வச்சுக்கிறேங்க. ஸோ பொதுவாக சாலடை பொறுத்தவரையும் கட்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் கட் பண்ணாலும் சரி அதை ஒரே ஈவன் சைஸாக வெட்டிக்கங்க. தென் ஸ்ப்ரவுட்டட் மூவ், நான் ஒரு 1 night பிஃபோரே இதை ஸ்ப்ரவுட்ஸ், அதாவது முளைக்கட்டின பயிர் முளைக்கட்டை வச்சுட்டேன். ஸோ அதையும் இதோட சேர்த்துடலாம். ரொம்ப ஹெல்த்தியான சாலடு. தென் வந்து சாத்தே பண்ண சால்ட், பெப்பர் போட்டு பண்ண பன்னீர், அதையும் இதோட சேர்த்துட்றேன். தென் கேப்சிகம், நீங்கள் மல்டி கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு க்ரீன் மட்டும் யூஸ் பண்ணுறேன். அதையும் ஃபைன் க்யூப்ஸ், இதை ப்ரூனுவா கட்டிங்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாத்தையும் அதே போல் கட் பண்ணியிருக்கிறேன். தென் டொமேட்டோவை டீசீட் பண்ணிவிட்டு அதையும் அந்த ஃப்ளஷை மட்டும் க்யூப்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி தான். இது குவான்டிட்டியை பொறுத்த வரையும் உங்களுக்கு என்ன வெஜிடபிள் பிரியமோ அதை ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். ரொம்ப பிடிக்காத வெஜிடபிளை நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். தென் வந்து ஆனியன் க்யூப்ஸு, அதையும் சேர்த்துருக்கேன். தென் ஸ்வீட் கார்ன், இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணா சேர்த்துக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு 10 to 15 grams எடுத்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்றேன். அண்ட் ஃபைனலாக பீனட், அதையும் இதோட சேர்த்துடலாம். சாப் பண்ண க்ரீன் சில்லி, ஃபைனலாக சிலாண்ட்ரோ, அதாவது கொத்தமல்லி தலை ஃபைனாக சாப் பண்ணது. இப்போ நம்ம ட்ரெஸ்ஸிங் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட்டு நான் லெமன் ஜூஸ், சவர்னஸ்க்கு சாலடுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ லெமன் ஜூஸ் ஒரு பழம் புளிகிறேன். இதை நான் ஆக்சுவலாக ஒரு 3 சர்விங்க்கு வர்ற மாதிரி அவ்வளோ வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் ஒரு முழு பழம் புளிகிறேன். தென் இதோட ஸ்வீட்னஸ்க்கு, நம்ம ஸ்வீட் அண்ட் சவர்னு சொல்லிட்டோம். ஸோ இதோட ஸ்வீட்னஸ்க்கு டொமேட்டோ கெட்சப், அது வந்து 1 tablespoon சேர்க்குறேன். பிளாக் பெப்பர் பவுடர் 1 teaspoon சேர்த்துடலாம். வறுத்து வச்ச சீரகத்தூள், மிளகாய்த்தூள் 1/2 teaspoon. ஏன்னா நம்ம பெப்பரை சேர்த்துட்டோம். ஸோ ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும். இல்லை நான் ஸ்பைசியை நீங்கள் விரும்புறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1/2 teaspoon. சாட் மசாலா 1/2 teaspoon. இதுதான் நமக்கு அந்த சவர்னஸ் கொடுக்க போகுது. சாட் மசாலா நம்ம சேர்த்துருக்கனால சால்ட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சேர்த்துக்குங்க. நான் ஒரு பிஞ்ச் சேர்க்குறேன். வேணுன்னா அப்புறம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். தேவையான எல்லா மசாலாஸ், தென் ட்ரெஸ்ஸிங், லெமன் ஜூஸ், டொமேட்டோ கெச்சப் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஆல்மோஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இது சர்விங் ரெடி ஆயிரும். சாப்பிட்டு பார்த்துங்க. லெமன் ஜூஸ் வேணுன்னா இன்னொரு 1/2 பழம் புளிஞ்சிக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்மளுடைய டேஸ்டிங் பார்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த சாலட் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாலட். ஸோ பிகாஸ் என்ன, இதில் எல்லா டேஸ்ட்டும் இருக்கும், ப்ளஸ் வந்து எல்லா விதமான ஹெல்த்தி விஷயங்களும் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் இதை செஞ்சு கொடுங்க. ஸோ ராவாக நீங்கள் சில வெஜிடபிள்லாம் கொடுத்தீங்க, நம்ம ஹெல்த்தி சாப்பிடுப்பான்னு சொன்னால் பிள்ளைங்க சாப்பிடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ட்ரெஸ்ஸிங், எல்லா டேஸ்ட்டும் கலந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸிங் செஞ்சு கொடுத்து இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் வெஜிடபிளையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா எந்த குழந்தையும் வேணான்னு சொல்லாது. ஸோ எல்லாரும் ஹெல்த்தியாக இருப்போம் இந்த மாதிரி ரெசிபீஸை நம்ம ஃபாலோ பண்ணி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் மீ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை அடுத்த செஷனில் சந்திக்கிறேன். Until then, bye from Paul Nachi, and don't forget, start cooking is always possible. Thank you.